அண்மை செய்தி. பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றிருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நெல்லை செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், இது பற்றிய விரிவான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக நெல்லை மாவட்டம் தச்சநல்லூரில் பாரதிய ஜனதா கட்சியோட பூத் பொறுப்பாளர் மாநாடு என்பது சற்று முன் துவங்கி உள்ளது. இந்த மாநாட்டிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேரளா மாநிலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு விட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வாயுகுள விமான நிலையத்துக்கு தனி விமானம் மூலமாக அங்கு வந்தார். அதன் பிறகு அங்கிருந்து ஹெலிகாப்டர் பாளையங்கோட்டை உள்ள ஆயுதப்படை மைதானத்திற்கு வந்த அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக நேரடியாக சற்று முன் தச்சநல்லூரில் உள்ள வடக்கு பைபாஸ் சாலையில் தற்போது பூத் பொறுப்பாளர் மாநாட்டில் பங்கேற்றுக் கொண்டு இருக்கிறார். இந்த மாநாட்டிற்கு தமிழக மாநில பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் நடிகர் சரத்குமார் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளும் கலந்து கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த மாநாட்டின் போது அந்த மாநாட்டில் ஈலா கணேசன் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மறைந்த ஈலா கணேசனுடைய புகைப்படங்கள் வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு அமித்ஷா மலர் தூவி தங்களுடைய அஞ்சலியை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து தற்போது இது போன்ற அந்த மாநாடு என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த மாநாட்டில் தற்போது மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பேசிக் கொண்டு வருகிறார். இதற்கு முன்பாக நேரடியாக நயினா நாகேந்திரன் வீட்டிற்கு நேராக சென்று தேநீர் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள ஏற்கனவே அமித்ஷா வந்த தனி விமானம் என்பது சுமார் 50 நிமிடம் தாமதமாக வந்ததன் காரணமாக தற்போது அந்த நிகழ்ச்சி என்பது முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த நேரடியாக இந்த மாநாட்டில் அமித்ஷா பங்கேற்று அந்த தொண்டர்கள் மத்தியில் தன்னுடைய உரையாற்றிய பிறகு இங்கிருந்து நேரடியாக பாளையங்கோட்டை உள்ள ஆயுதப்படை மைதானத்திற்கு சாலை மார்க்கமாக சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மீண்டும் தூத்துக்குடி உள்ள விமான நிலையத்துக்கு செல்கிறார். அதன் பிறகு தனி விமானம் மூலமாக டெல்லிக்கு புறப்பட்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.